வாழ்க வளமுடன். நான் srinivasan Kannadhasan வீட்டு கைமணத்துக்கு நான் உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு தோசைங்க. தோசைக்கு நம்ம எங்க ஊரு சட்னி, துவையல் வேற சட்னி வேற. எங்க ஊர்ல சட்னின்றது வந்து தோசை இட்லி இதுக்கு தான் சாப்பிடலாம். துவையல் வந்து சாதம் தோசை இட்லி சப்பாத்தி எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம். துவையலும் நான் உங்களுக்கு பண்றேன். இப்போ வந்து நான் வந்து இந்த தோசைக்கு வந்து சட்னி தான் சட்னி தான் பண்ண போறோம். அதுவும் கருவேப்பிலை சட்னி தான். இந்த தோசை என்ன தோசைனா வந்து கம்பு தோசைங்க. கம்பு தோசை ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் அதில் கொஞ்சம் மிளகு சீரகம் போட்டு பண்ணோன்னா கம்பு தோசையில் உடம்பு இழைக்கிறவங்களுக்கு கூட அந்த மிளகு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அந்த கொழுப்பு சத்தை கரைக்கிறதுக்கு. அந்த மாதிரி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி காய வச்சுருக்கேன். இதில் உளுந்து 1 டேபிள் ஸ்பூனு, இது கொஞ்சம் செவக்கட்டும். வச்சு இப்போ கொஞ்சம் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டிங்கன்னா போதும். பொரியணும் நல்லா. இப்போ கொஞ்சம் புளிங்க, சின்ன சொல்ல புளி. இதில் 10 பூண்டு, நாட்டு பூண்டு தான் வச்சுருக்கேன், 10 பூண்டு. இதோட 5 வரமிளகாய், 2 சுருள் மிளகாயும் 3 வரமிளகாயும் போட்டிருக்கேன். இதில் பெருங்காயம் நான் கொஞ்சம் ஜாஸ்தியே போடுவேன். நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா நல்லா வாசனை இருக்கும் பெருங்காயம். இதில் இப்போ வெங்காயங்க, நல்லாவே வதக்கணும். ரொம்ப கம்மியாலாம் வதக்கூடாதுங்க, ஓரளவுக்கு நல்லாவே வதக்கணும். துவையலுக்கும் சரி சட்னிக்கும் சரி நல்லாவே வதக்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி போட்டுடலாம். 2 வெங்காயம் 2 தக்காளி, ஒரே சைஸ் வெங்காயம் ஒரே சைஸ் 2 தக்காளி, ரெண்டுமே ஈக்குவலாக போடுறேன். எனக்கு பாத்திரம் வந்து இந்த பாத்திரம் தாங்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து இது நான் வாங்கி வந்து இது கல்யாணம் ஆன புதுசில் வாங்கினது. கிட்டத்தட்ட 34 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு இந்த பாத்திரம் வாங்கி. அப்படி பழகின பாத்திரன்றதால ரொம்ப நல்லா வரும் எனக்கு. இதில் தக்காளி நல்லா கொலைய வதக்கிடணும். இதை நல்லா முதல் உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. தக்காளி 2 வச்சிங்கன்னா கொஞ்சம் புளி வைங்க. அப்போ தான் இந்த துவையலோட சட்னியோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா தூக்கி கொடுக்கும். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வெங்காயம். இதில் கருவேப்பிலை, இதில் கருவேப்பிலைங்க. இதை இப்போ ரொம்ப வதக்க வேணாம், லைட்டாக ஒரு வதக்குனா போதும். என் பொண்ணு கேட்குறாங்க அரைச்சி திருப்பி வதக்குவீங்களான்னு. அதெல்லாம் வதக்க மாட்டேன், லைட்டாக வதக்குனாவே இது நல்லாயிருக்கும். ஓவராக கருவேப்பிலை போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு அசந்த மாதிரி இருக்கும். இது கரெக்டாக ஒரு கைப்பிடிங்க, நல்லா ஃபுல்லாக ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன். இது பச்சையே மாறல கருவேப்பிலை ஆஃப் பண்ண போகிறேன். இது அவ்வளோதான். இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இதுக்கு தோதா நான் ஒரு தோசை ஊற்ற போகிறேன். இப்போ தெனை தோசைக்கு 2 கரண்டி பெரிய கரண்டி மாவு எடுத்து வச்சுருக்கேன். தெனை மாவு இது வருங்க. அதில் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டேன். இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நேரம் விட்டோன்னா கட்டிப்படாமல் கரைச்சிக்கலாங்க. அப்படி இல்லை வேண்டாம்னா மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு அடி அடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இதோட நான் வந்து 2 கரண்டி இட்லி மாவாது தோசை மாவாது ஊற்றுவேன். ஏன்னா வந்து அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக வரும் தோசை. ஏன்னா பாதிக்கு பாதி இது இருக்கிறதால உங்களுக்கு வெயிட் ரொம்ப போடாது, தினை இருக்கிறதால. உங்களுக்கு இப்போ தண்ணி ஊற்றி வச்சேன் இல்லைங்க, பாருங்கள் ஈஸியாக கட்டி இல்லாமல் கரைப்பட்டுரும். இது தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கனாவே கட்டி இல்லாமல் கரைப்பட்டுரும். எந்த மாவாக இருந்தாலுங்க, கோதுமை எந்த மாவாக இருந்தாலும் இப்போ கட்டியே இல்லாமல் கரைப்பட்டுரும் உங்களுக்கு. இப்போ இட்லி மாவு தாங்க, புளிச்ச மாவு 2 கரண்டி ஊற்றுறேன். புளிக்காத மாவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. அந்த தோசை வந்து மெத்துன்னு வரும். தெனை 3 கரண்டினா இது 2 கரண்டி ஊற்றிக்கலாம். அப்படி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இதில் ஒரு சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூன் மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். தோசையோட டேஸ்ட்டே மாற்றிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த தோசை. அதனால் சட்னியில் வந்து கொஞ்சம் காரம் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த மிளகு சீரகமும் உங்களுக்கு ஒரு காரம் இருக்கும் அதில். அவ்வளோதான். இந்த தோசையாக ஊற்றிடலாம். இப்போ இந்த தோசையை ஊற்றிடலாம். நான் சின்ன சின்னதாக தான் ஊற்றுவேன், ரொம்ப பெருசாக ஊற்ற மாட்டேன். இது அவ்வளோ. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதை கொஞ்சம் மூடியும் வச்சிடலாம். பாருங்கள், ஊற்றும் போது கொஞ்சம் கனமாக தான் தெரியும், ஆனால் லேசாக தான் இருக்கும் தோசை. இதை திருப்பி போட்டு எடுக்கலாம். கொஞ்சம்
மெத்துன்னு வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் முறுமுறுப்பாக எடுக்கிறேன். பாருங்க, தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ சட்னியில் மேலே கடுகு, உளுந்து, கருவேப்பிலை தாளிச்சிருக்கேங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அது. இப்போ நீங்கள் பார்த்தது வந்து கம்பு தோசையும் கருவேப்பிலை சட்னியுங்க. இந்த கம்பு தோசைக்கு வந்து நான் வந்து 1 ஸ்பூன் தான், ஏன்னா 2 கரண்டி அந்த மாதிரி 2 கரண்டி இந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் தான், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் தான் மிளகு சீரகம் போட்டேன். நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் கூட ஜாஸ்தி போட்டுக்கலாம். ஏன்னா இந்த 1 ஸ்பூன்றது வந்து உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது, அதில் எடுத்து காட்டாது. ரொம்ப அந்த மிளகு சீரகம் போட்டிருக்கோன்றது உங்களுக்கு அதை எடுத்து காட்டணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் மிளகு சீரகம் சேர்த்துக்குங்க. நல்லாயிருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா வரும். எனக்கு கமெண்ட்டில் கட்டாயம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வாழ்வாளமுடன்.